ஹாய் गाइस வெல்கம் பேக் டு வினு தமிழ் கேமிங். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பஸ் டிரைவரா தான் வந்திருக்கோம். நம்ம ஓனர் நம்ம நம்பி பஸ்ஸை கொடுத்து விட்டுருக்கான். லூசு பையன். ஐயோ சாரி நம்ம ஓனர் வேற அப்படி பேசக்கூடாது. கொடுத்து விட்டுருக்காரு. பஸ்ஸை பாத்தீங்கன்னா வயலட் கலர் பெயிண்ட் அடிச்சு வினு கேமிங் அப்படின்னு மாற்றி வச்சிருக்காரு. அவருக்கு என்ன ஒரு மூளை பாத்தீங்களா, வினு கேமிங் அப்படின்ட்டு வச்சு நல்ல பஸ் நல்லா தான் இருக்கு. நம்ம நம்பி கொடுத்துருக்காரு. அதான் நம்மளுக்கு என்ன என்ன பண்ணன்னு தெரியல. இங்க என்னையா அவ்வளவு கூட்டம் இருக்கியா, கூட்டத்துல போய் என்னன்னு கேட்போம். இந்தாம்மா வெள்ளை ட்ரெஸ் போட்ட நர்ஸு, உனக்கு இங்க என்னம்மா சொல்லியா, யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? உன் ஹஸ்பண்ட் வரானா என்ன? ஓ அப்படியா, சரிம்மா வெயிட் பண்ணு, பஸ் இப்போ வந்துடும். நம்ம பஸ் தான் வந்துடும். அப்போ வேற யார்ட்டை கேட்டு பார்ப்போம். ஏய் உன்னை எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கிய? எங்க நான் படித்த காலேஜில் உன்னைய மாதிரி ஏதோ பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கு பார்த்துக்க, தொப்பிக்காரி. எங்க பார்த்தேன்னா சரியா ஞாபகம் இல்லை பார்த்துக்க. நீ எங்க போற? அவ்வளவுதான், நக்கிட்டு போச்சு போ. எப்படியே கெட்டு போய் தொலை. வேற யார்ட்ட கேட்டு பார்ப்போம். நம்ம இங்க ஒரு தொப்பிக்காரி இருக்கா, இவள்கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்தாம்மா தொப்பிக்காரியா, நீ எங்க போற? ரெண்டு பைய வேற வச்சிருக்க. இந்தாம்மா என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, இன்னும் 7:30 ஆரம்பிக்கல. 7:30 ஆரம்பிச்சு பஸ் வந்துடும். சரி எல்லாரும் நம்ம பஸ்ஸை வெயிட் பண்றாங்க போல மக்களே. போய் நம்ம பஸ்ஸை தூக்கிட்டு வந்துடலாம். கிளம்பட்டுமா? பஸ் எடுத்துட்டு வரட்டுமா? அடேங்க அப்பா, வினு பஸ்ஸுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் போல. அடங்கொய்யால உள்ள போக முடியல, வண்டியை கேட்டேங்கடா. அப்பாடி உள்ள ஏறியாச்சு. கேட்டுக்குள்ள ஏறதுக்கே இந்த பாடு போடுறோம். எப்படி ஓட்டா போறோமோ. சரி வண்டியை மூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கீரை போட்டேன். யாரும் குறுக்க வந்து விழுந்துடாதீங்கயா. நவுடுங்க தூர போங்க. வண்டியை பார்க் பண்ணக்கப்புறம் ஒவ்வொருத்தனா ஏறுங்க, சண்டை போடாம ஏறுங்க. ஓகே ரைட்டு. யாரா வேகமா? என்னடா யாரா சொன்னா உருண்டுகிட்டே இருக்கீங்க? அடே நானும் வண்டியை நிறுத்தி ரொம்ப நேரம் ஆகுது, பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, வரை ஏற மாட்டீங்களாடா. தொடங்கடா லவுடு. அடே யாரா அதே லிஃப்ட் கேட்டு போறேன்னு சொல்றதே? இப்போ உனக்குலாம் லிஃப்ட் கொடுத்தா என் ஓனர் நக்கிட்டு தான் போனோம். எனக்கு சம்பளம் தர மாட்டான். நான் என்ன பண்ணுவேன் பெறுவேன், அவர் என்ன பண்ணுவாருயா? ஒருங்க முடியாது ஏட்ட எல்லாம் டிக்கெட்டை கொடுத்துருங்க. டிக்கெட்டை எடுத்துருங்க. இல்ல சோழியா முடிச்சு விட்டுருவேன், இல்ல பாதியில இறக்கி விட்டுருவேன். பாத்துக்க. சரி கோவப்படாதே, டிக்கெட்ல எடுத்துடுறோம். டேய் டிரைவரே, எல்லாரும் ஏரியாஸ்டா, வண்டி ஏறா. கோயிந்தா. அடே எவனாவே கிளம்பும் போது நல்லா சகுனம். வாயை மூட்டு வாங்கடா செத்த நேரம். எனக்கு வேற வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வண்டி உங்களை வச்சு ஓட்டுறேன். என்னதே முத நாள் ஓட்டுறியா? அடே என்னடா சொல்ற, பைத்தியக்காரா? பைத்தியக்காரனா இல்ல, கொஞ்சம் மென்டல் அவ்வளவுதான். எல்லாம் சமத்தா உட்காந்துக்காங்க, சீட் பெல்ட் போட்டுக்காங்க. பஸ் இனிமே ஸ்ட்ரைட்டா பழனியில தான் போய் நிக்கும். எவனுக்காவது சுச்சு வந்தது, பசிச்சதையா, வாந்தி வந்தது அப்படின்னா எல்லாம் பஸ்ஸுக்கு வெளியில எப்படியா பண்ணிருங்க. உள்ள எவனும் பண்ணியா அவ்வளவுதான், சோழி முடிச்சு விட்டுருவேன். பையனை போட்டு தீட்டிடுவேன், அவ்வளவுதான். ஐயா எனக்கு வேற கொமட்டுதியா, வாமிட்டு வர்ற மாதிரி இருக்குதியா, என்ன பண்றது? அடே தலையை வெளியே விட்டு எப்படியாவது எடுத்துடுறா. பஸ்ஸுக்குள்ள மட்டும் எடுத்துறாத. உன் காலனால உள்றா. திரும்பி என்னால கிளீன் பண்ண முடியாதடா, ப்ளீஸ்டா. ஏப்பா அடியா, எப்படியா பாக்கெட்ல வந்து எடுத்து தூர போட்டாச்சு. அடியா உனக்கு கோடி புண்ணியம்டா, நல்ல வேலை. இங்க பாருங்க டோல்கேட் வேற திரும்ப போட்டு வச்சிருக்கேன். லூசு பையன் எவ்வளவு கேட்பான்னு தெரியலையா? நம்ம கிட்ட வேற 2000 ரூபா தான் இருக்கு. எவ்வளவு கேட்பான்னு தெரியல. அண்ணா கம்மியா கொடுனே. நல்ல வேலை 1450 ரூபா கேட்டிருக்கேன். நம்மளுக்கு 550 ரூபா நம்ம கிட்ட இருக்கு. போற வேலை டீ குடிச்சிக்கலாம். ரைட்டியா, இப்ப எங்களுக்கு நீங்களே டீ வாங்கி கொடுத்துருங்க. அடங்கொய்யால ஓசினோடனே எப்படி வரான் இல்லையா? நான் ஓசியில காரணம் உங்ககிட்ட யாரா சொன்னா? வண்டி ஓட்ட விடுங்கடா, வண்டியை கொண்டு போய் எங்கேயா சொருகி விட்டுருவேன். உங்களுக்கு ஓசியில வேணும் அப்படின்னா நான் டீ குடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கடா. ஓசியில நானே தரேன் உங்களுக்கு. சி எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, அது நீயா குடிச்சிக்க, எனக்கெல்லாம் வேணாம். அப்ப மூட்டு வாடா புறம்போக்கு. எங்க பேரு பஸ் கொஞ்சம் தான் தண்ணியில கவுத்தி விட்டுருக்கேன். ஒன்னால சோழி முடிஞ்சிருக்கும். அவ்வளவு பேரும் அப்புறம் பரலோக போயிருக்கும். எவனும் கிளம்பும்போது கோயிந்தா அப்படின்னா அவனை சொன்னது நிஜமா இருக்கும். இப்ப நிஜமா நம்மள எல்லாரும் கோயிந்தா போட்டு கூட்டு போயிருப்பான்ல. அட பாவத்தை, எல்லாருக்கும் என்ன கவலைன்னா இவளுக்கு என்ன கவலைன்னு பாருங்க. உங்க லவ்வர் எங்க போய்? அட பச்சை வண்டியா, குப்பை வண்டியா? என்னடா குறுக்கால போறேன் கொய்யால? ஒன்னால இங்க போய் சொல்லிட்டேன். கடவுளே, எப்படியா நல்லபடியா வண்டி ஓட்டிட்டு கூட்டு போனோம். எங்களை கொண்டு போறான் போல. போற வழியே 4 இடத்துல இடிச்சுட்டான். லூசு பையன், கண்ணு தெரியாத கபோதியா இருப்பான் போலயா. இந்த பஸ்லாம் வரணும்னு தவ இருந்து வந்தானே, நீ முடிச்சு விட்டுறான் போலயா. ஐயோ என்ன பண்றாரு? ஐயோ வேகமா போறானே, இடிச்சாவ போயிட்டோம். ஐயோப்பா காப்பாத்துக்கா அம்மா. டேய் அலறாம வாடா, வண்டியும் நல்லா தான் ஓட்டுவேன். எனக்கெல்லாம் கை வந்த கலை. அவங்ககிட்ட சும்மா சொன்னோம்டா, அப்பதான் நீங்க அமைதியா இருப்பீங்க அப்படின்ட்டு. சத்தட்டாம வாடா, வண்டியை ஓட்டுறத மட்டும் பாரு. அதான் பார்த்தமே, நீ ஓட்டுற லட்சணத்தை. பைத்தியக்காரனோட மோசமா ஓட்டுற லூசு பயல. ஜொல்லி வாய முள்ள அதுக்குள்ள சொருகிட்டான் கம்முனாட்டிய. இனிமேல் எங்கேயாவது இடிச்சேன், தட்டுனேன், சொருகுனேன் அப்படின்னா என்னன்னு கேளுங்கடா. வண்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் இறங்கி வீட்டை பார்த்து போறேன். எனக்கு ரோசம் இருக்கு சரியா? இனிமே எதுவும் இடிக்க மாட்டேன். இடிச்சா என் பேரு நீங்க ஏதாவது சொல்லி கூப்பிட்டுக்காங்கடா.
கொய்யால யாரா அந்த பொண்ணு என் மேல இவ்வளவு கோவத்துல இருக்கா? என்னம்மா பண்ண நான் உன்னைய? நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. என் மேல என்னம்மா இவ்வளவு கோவம் உனக்கு? சரிம்மா, நான் வண்டி எதுவும் இடிக்கல, பாத்தியா ஓட்டுறேன். சரி மக்களே, அமைதியா போற மாதிரி இருக்கே, அதான் பாட்டிட்டு போனா நல்லா இருக்கும். நான் பாடுறேன். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லம் மல்லம் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ. அடே லூசு பையல, வண்டி போறது பழனிக்குடா மென்டலு. நீ என்னடா ஐயப்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? முருகர் பாட்டு ஏதாவது பாடுறா மென்டலு. முருகர் பாட்டா? அப்படின்னா கிழிஞ்சிச்சு போ. முருகர்னா அப்படியாவா? யாரா நீ? உன் பேர் என்னடா ஃபர்ஸ்ட்? என்னோட பேரு கந்தா கடம்பா கதிர்வேலா. அடா டேய், என்னடா இது முருகருக்கு வந்த சோதனை? அவரு பேரை வச்சுக்கிட்டே, அதுவும் 1க்கு 3 பேரை வச்சுக்கிட்டே அவரை தெரியாதுங்க பத்தியா நீ? என்னடா இது? சரி அங்க பாருங்க, வேற ஏதோ மலையில ஏதோ சாமி இருக்கே, எல்லாம் சாமி கும்பிட்டுக்காங்க. உங்க ஆயா வந்தாங்க திருப்பதி மலையா? அது ஏதோ சும்மா நார்மலான கோயில் மலை பாப்பா. என்ன பாப்பா நீ வாயை கலராத. வண்டியை கொஞ்சம் டீ கடையில் நிப்பாட்டுறேன், எல்லாம் சாப்பிட்டு ஜூஸை குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் ஒன்றா போயிட்டு வண்டியில வந்து ஏறுங்க. 5 நிமிஷம் தான் நிற்கும், பார்த்துக்கங்க. அடே 5 நிமிஷம் தான் நிற்கும் சொல்லிட்டு வண்டியை போட்டு இந்த திருப்பதியல்ல எல்போடு. சரி அண்ணாச்சே கோபப்படாதே, இப்போ ஒழுங்கா திருப்புறேன். பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான் லூசுக்கா முன்னாடி, நல்ல வேலை நின்ட்டான். சரி ரைட்டு, எல்லாம் சீக்கிரம் இறங்குங்க, வண்டி நிப்பாட்ட போகிறேன். ஓகே ரைட்டு, எல்லாம் இறங்கிட்டு நல்லபடியா சாப்பிட்டு வாங்க. A few moments later. எல்லாம் ஏறியாச்சா? வண்டி கிளம்பட்டுமா எப்படி? டேய் லூசு கம்முனாட்டியா, வண்டியை மூவ் பண்ணிட்டு கிளம்பட்டுமான்னு கேட்குறேன் மென்டல் கபூதி. அடே செக் பண்றப்ப எல்லாம் இருந்தீங்கடா, அதான்டா வண்டியை மூவ் பண்ணிட்டேன். அப்ப என்ன மைக்கேல் வண்டியை மூவ் பண்ணிட்டுமா? எல்லாம் ஏரியாஸா கேக்குற லூசு பையல. இந்தாமா, இனிமே நான் வாயை திறக்கல, எல்லாரும் கோவத்துல இருக்கீங்க போல எம்மல. சரி ரைட்டு, நான் வாயை மூட்டு வண்டியை மட்டும் ஓட்டுற வேலையா பாக்குறேன். இனிமே வாயை திறந்தா வாயில ஒரே குத்துதான் பாத்துக்க. சரா தம்பியா, நான் வாயை திறக்கல, நான் வண்டியை இப்போ ஷார்ட்கட்ல கூட்டு போறேன். கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கும், சீட் பெல்ட்டை போட்டு பக்கத்துல ஆண்டி ஈண்டி டைட்டா பிடிச்சிட்டு உட்காருங்கடா. அடே நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்பதான்டா நல்ல வார்த்தையை சொல்லியிருக்க, நல்ல வேலையை பண்ணியிருக்க. அடா மாம்சியா, நான் என்ன நல்ல வேலையை பண்ணேன்? இங்க வேற இப்ப கூட உன்ட்ட பேசிட்டு போஸ்ட் கம்பத்துல போய் விட்டான் பாரு. நான் என்ன நல்ல காரியம் பண்ணேன்? உங்க நல்லபடியா கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டேன், அது ஒண்ணுதான் நல்ல காரியம். வேற எதுவும் நல்ல காரியம் நான் பண்ணலையா? அப்பாடியா எல்லாம் ஸ்டாப் வந்துருச்சியா? இறங்கணுங்கிறவங்க இறங்குங்க, பழனி வந்துருச்சியா? எல்லாம் போய் சாமி கும்பிட்டு திரும்ப வாங்க, உங்களாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா திரும்பியும் இந்த வண்டியா? நான் வரமாட்டேன்ப்பா, நான் வேற வண்டியை பார்த்து போயிடுறேன். செத்தாலும் இந்த வண்டிக்கு வரமாட்டேன். மை டியர் பேசஞ்சர்ஸ், போறப்போ நான் வண்டி ஓட்ட மாட்டேன், என் ஓனர் வந்துடுவான். அந்த ஓனருக்கு முன்னாடி தான் வண்டி ஓட்டுவான், பார்த்துக்கங்க. எல்லாம் திரும்ப இந்த வண்டிக்கே வாங்க. என் ஓனர் கேட்டானா வண்டி எப்படி ஓட்டணும்னு கேட்டா நல்லா ஓட்டணும்னு சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபீட்பேக்கா தாங்க. வேலைக்காரனே இப்படி இருக்கா, சொந்தக்காரன் எப்படி இருப்பானோ? ஆனா ஒரு சாமியா, நான் பழனியிலே இருந்துக்கிறேன், பிச்சை எடுத்தாவது பழச்சிக்கிறேன், உன் பஸ் பக்கமே வர மாட்டான்டா. ஐயோ ரொம்ப பயந்துட்டீங்க போலயே. சரி ரைட்டு, இனிமே எப்படியும் பயப்பட மாட்டீங்க. இனிமே ஏன்டா பயப்பட மாட்டேன் சொல்றேன்? நல்லா ஓட்டுவியா? அது இந்த ஜென்மத்தான் நடக்காது, அது உங்களுக்கே பழகிரும், அதனால நான் அப்படி சொன்னேன். சரி ரைட்டு, நெக்ஸ்ட் டிராவல்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே, உமா.